ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெஸ்ட்டுக்கு ஆன்சரோட கீ 7 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு கொடுத்துட்டாங்க மற்றும் பொது வித்தியாசம் 5 எனில் அத்தொடர் வரிசையின் பொது உறுப்பை காண்க அப்படிங்கிறாங்க. சீரீஸை கேட்க சொல்லியிருக்கிறாங்க. முதல் உறுப்பு கொடுத்துட்டாங்க a = 6, பொது வித்தியாசம் 5ன்னு கொடுத்துருக்குறாங்களா. வாங்க சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்குறாங்க? a = 6, பொது வித்தியாசம் d = 5ன்னு கொடுத்துருக்குறாங்களா. நம்மளுக்கு அந்த சீரீஸ் எப்படி a + d a + 2d அப்படியே போகுமா அந்த சீரீஸு. இப்போ ஏங்கிறது என்ன? 6 அடுத்தது a + d 5 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னு என்ன வருது? 11. இது மாதிரி வர சீரீஸ் இருக்குதா ஆப்ஷனில் பாருங்கள். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். மிச்சம் எந்த சீரீஸ் அது மாதிரி இல்லை. டக்குன்னு ஆன்சர் போட்டுட்டு போகலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 125 120 105 110 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 15வது உறுப்பை காண்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் வாங்க. பாருங்கள், இந்த கொஷினில் ஏ கொடுத்துட்டாங்க, டி கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட TN15 உறுப்பு கேட்டுக்கிறாங்க. TN15 கேட்டாங்கன்னா a + 14d போடலாமா. இதில் ஏவோட வேல்யூ என்ன? 125 + 14 × டியோட வேல்யூ என்ன? -5 -5 உள்ள மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். 125 - 70 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 55 வருதா. 55 தான் ஆன்சர். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோ சால்வ் பண்ணலாம். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த கொஷின் பாருங்கள். 7 30 19 up to 205 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள மொத்த உறுப்புகள் எண்ணிக்கை என்ன கேட்டிருக்கிறாங்க? என்னோட வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சீரீஸ் எழுதிக்கிற இது லாஸ்ட் உறுப்பு என்ன? L = 205. அடுத்து ஏங்கிறது ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்து எழுதிக்கிற. டி டிஃப்ரென்ஸ், ஒவ்வொரு நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் 6 எழுதியாச்சா. நம்மக்கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க? n தானே கேட்டுக்கிறாங்க. என்னுக்கு ஃபார்முலா என்னென்னா L - a/d + 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எல்லோட வேல்யூ என்ன? 205 மைனஸ் அடுத்து ஏவோட வேல்யூ என்ன? 7 அடுத்து டியோட வேல்யூ என்ன? 6 +1. இப்போ மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண என்ன வருது? 198 வருதா. 198/6 + 1. இது கேன்சல் பண்ணுங்கள். 6 டேபிளில் இது 1 டைமு, இது 33 டைமா. 33 + 1 34. நமக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இதே போல் அடுத்த கொஷின் சால்வ் பண்ணலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க? ஹவு மெனி 3 டிஜிட் நம்பரால் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 6ன்னு சொல்லியிருக்கிறாங்க. 6ஆல் வகுக்கப்படக்கூடிய அனைத்து 3 இலக்க இயல் எண்களின் மொத்த எண்ணிக்கை காண்க. எத்தனை எண் 6ஆல் டிவைட் ஆகும் 3 இலக்க எண் சொல்லி கேட்டுக்கிறாங்க. 60 டேபிளில் 3 இலக்க எண் எதில் ஸ்டார்ட் ஆகும்? ஃபஸ்ட் நீங்கள் ஃபைன் பண்ணிக்கிங்க. 102ல் ஸ்டார்ட் ஆகி அது எண்டிங் 1000க்கு முன்னால் எண்டிங்கில் என்ன நம்பர் சொல்லி பாருங்கள். 9 and 6. இப்போ இதில் ஏங்கிறது 102, அதுவே ஏஎன்கிறது லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 9 and 6. அப்புறம் டிங்கிறது 6. இதுக்கு என்ன ஃபார்முலானா AN = a + n - 1 × d. ஏஎன்னோட வேல்யூ என்ன? 996 எடுத்து போட்டுக்குங்க. = 102 + n தெரியாது, n - 1 × டியோட வேல்யூ என்ன? 6. 6 போட்டு இப்போ இந்த ரெண்டையும் ஆட் இந்த 102 இங்கே ஒன்று வந்துருங்க. ப்ளஸ் இன்சைடு வந்தால் மைனஸாக வருமா. மைனஸ் பண்ணிங்கன்னா 894 வருதா. = -n - 1 × 6. அடுத்தது இந்த 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். 6ஆல் டிவைட் பண்ணால் 149 = n - 1 வருதா. இந்த -1 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா 149 + 1 ஆட் பண்ணிங்கன்னா 150 வருதா. n = 150. இதுதான் ஆன்சர். இதே போல் நெக்ஸ்ட்டு சம் சால்வ் பண்ணலாம். இந்த கொஷின் பாருங்கள். 5வது கொஸ்டின். 23க்கும் 100க்கும் இடையே 6ஆல் மீதியின்றி வகுப்படும் இயல் எண்கள் எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. n கேட்டுக்கிறாங்க. 23க்கு அடுத்தது 6ஆல் வகுப்படும் எண் சொல்லி 60 டேபிளில் சொல்லி பாருங்கள். 23க்கு அடுத்தது என்ன வரும்? 24 வருமா. ஓகேவா. 24லேருந்து ஸ்டார்ட் ஆகி 100க்கும் இடையே 100க்கு முன்னால் 60 டேபிளில் டிவைட் ஆகிற நம்பர் என்னென்னு பாருங்கள். 96. லாஸ்ட் நம்பர் L = 96ன்னு தெரிஞ்சிச்சு. காமன் டிஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் 6 தான் இருக்குது. D = 6. சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நம்மளுக்கு A தெரிஞ்சிருச்சு, D தெரிஞ்சிருச்சு, L தெரிஞ்சிச்சுன்னா n கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? L - a/d + 1. இல்லை எல்லோட வேல்யூ என்ன? 96 - 24/6. அடுத்தது +1 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா 72/6 +1 வருமா. இது கேன்சல் பண்ணுங்கள். 1 டைம் இது 12 டைமா. 12 + 1 ஆட் பண்ணிங்கன்னா 13 வருதா. n = 13 சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். நீங்கள் இந்த மெத்தடு கூட சால்வ் பண்ணால், இல்லாட்டி AN =
ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அந்த ஃபார்முலா வச்சு கூட நீங்கள் என் சப்ஸ்டியூட் பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான். இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது, எல் வேல்யூ தெரிஞ்சு டேரெக்டாக போட்டுக்கலாம். அதனால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்கிறோ அந்த மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். பாருங்கள் 7th கொஸ்டின், ஏபி தொடரில் இந்த சீரீஸோட கூடுதல் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. வாங்க செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நமக்கு என்னென்ன தெரியும், ஃபஸ்ட்டு அந்த சீரீஸ் எழுதிக்கிங்க. இதில் ஏ நமக்கு தெரியும், டி தெரியும், எல்ங்கிறது அல்லது டிஎன் உறுப்பு 105ங்கிறது தெரியும். நம்ம இதில் வந்து என் கண்டுபிடிச்சினோம்னா தான் எஸ்என் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அதனால் என் ஃபைன் பண்ணதுக்காக எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண எல்லோட வேல்யூ என்ன 105 மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன 6 பை டியோட வேல்யூ என்ன 9. இல்லை மைனஸ் பண்ணுங்கள், மைனஸ் பண்ணால் 99 வருதா, 99 பை 9 கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம், இது 11 டைமா, 11 + 1 12. இப்படி இது கூட என் கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து nth டைம் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி போட்டு nth டைமோட வேல்யூ என்ன 105 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டியோட வேல்யூ என்ன 9. அல்ல இந்த 6 இங்கே கொண்டு வந்தால் 99 வருமா, 99 ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு 9. இந்த 9 வந்து இன்ட்டு இருக்கிற சைன் வந்து டிவிஷனாக மாறுமா, டிவிஷன் பண்ணால் 11 ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் வருதா. இந்த இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா n ஈக்குவல் டு 12 வருதா. நீங்கள் n கண்டுபிடிக்க இந்த மெத்தடிக்கூட யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி எப்பவுமே சிம்பிளான மெத்தடு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் இந்த மெத்தடு கூட யூஸ் பண்ணலாம். இதுலேருந்து நம்மளுக்கு எஸ்என் சம் ஆஃப் த வேல்யூ வேணும். அதுக்காக n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணேன். என்னங்கிறது எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 12. 12/2 இன்ட்டு ஏங்கிறது என்ன 6 ப்ளஸ் எல்ங்கிறது என்ன 105. அந்த ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 111 வருதா. இது கேன்சல் பண்ணிங்கன்னா 6 வருதா. 6 இன்ட்டு 111 மல்டிப்ளேஷன் பண்ணால் 666 வருதா. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் சால்வ் பண்ணலாம். இந்த கொஷின் பாருங்கள், 60, 56, 52 அப் டு 48 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 368 கிடைக்கும் சொல்லி கேட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு எஸ்என் வேல்யூ கொடுத்துட்டு நம்மக்கிட்ட வந்து இந்த வேல்யூ என்னோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க. வாங்க செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த சீரீஸ் எழுதிட்டு 60, 56, 52, 48 ஃபஸ்ட்டு டி ஃபைன் பண்ணிக்கிறேன். T2 மைனஸ் T1 மைனஸ் பண்ணிங்கன்னா D ஈக்குவல் டு -4. இது எஸ்என் வேல்யூ எழுதியாச்சு. எஸ்என் ஃபார்முலா என்ன n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. S1ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 368 ஈக்குவல் டு n/2 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன ஃபஸ்ட்டு இருக்கிறது 60 ப்ளஸ் அடுத்தது n மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ என்ன -4 போட்டாச்சு. அடுத்தது இங்கே இருக்க 2 இந்த சைடு கொண்டு வாங்க, மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். மல்டிப்ளேஷன் பண்ணால் 3736 வருதா வச்சுக்கோங்க. அடுத்தது n இன்ட்டு அடுத்தது இது 2 மல்டிப்ளேஷன் பண்ணால் 120 மைனஸ் அடுத்தது இந்த -4 உள்ள மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். மல்டிப்ளேஷன் பண்ணும்போது -4n வருது ப்ளஸ் அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4 ஆயிருமா போட்டுங்க. அடுத்து n உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் n 120n அடுத்தது 4n கிடைக்குமா. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 124n கிடைக்குமா. அதே போல் இந்த n இதால் மல்டிப்ளேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கி -4n² கிடைக்குமா வச்சுங்க. அடுத்தது -4n² இங்கே கொண்டு வந்துருங்க. +4n² மைனஸ் 124n ப்ளஸ் இந்த வேல்யூ வருமா ஈக்குவல் டு 0. அடுத்து 4 வெளியே எடுத்திங்கன்னா n² மைனஸ் 31n ப்ளஸ் அடுத்தது 184 ஈக்குவல் டு 0வா. இந்த 4 இந்த சைடு போயிடுச்சுன்னா இன்ட்டு டிவைட் பண்ணும்போது 0 ஆயிருமா. அடுத்தது இந்த வேல்யூக்கு வந்து நீங்கள் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. 184 மல்டிப்ளேஷன் பண்ணால் ஆட் பண்ணால் -31 வர மாதிரி ஃபேக்டர் எழுதும்போது n ஈக்குவல் டு -23. இன்னொரு ஃபேக்டர் வந்து n -8. இந்த ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணோம்னா நம்மளுக்கு n ஈக்குவல் டு 8 or 23 இந்த ரெண்டில் தான் கிடைக்கி. இதுதான் ஆப்ஷன். இதே போல் சம் சால்வ் பண்ணலாம். 9வது கொஸ்டின் பாருங்கள், ஏ கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க, டி கொடுத்துட்டாங்க. இதை கொண்ட எஸ்என்னோட கூடுதல் கேட்டுக்கிறாங்க. சம்மை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ எடுத்துக்கோங்க, என்னோட வேல்யூ டியோட வேல்யூ போட்டாச்சு. அடுத்து எஸ்எனுக்கு ஃபார்முலா என்னென்னா n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டியா. இதில் வந்து என்னோட வேல்யூ தெரியாது. என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 25/2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன 50 ப்ளஸ் அடுத்தது என்னோட வேல்யூ என்ன 25 மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ என்ன -4. அடுத்தது என்ன பண்ணினா 25லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது 24 இன்ட்டு -4 2 இன்ட்டு 50 மல்டிப்ளேஷன் பண்ணால் 100 வருது. 100 20/2 அப்படியே வச்சுங்க. 100 ப்ளஸ் 24 இன்ட்டு 4 மல்டிப்ளேஷன் பண்ணால் 96 வருது. இப்போ 100லேருந்து 96 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண என்ன வருது 4 வருதா. 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 1 டைமு இது 2 டைமா 25 இன்ட்டு 2 மல்டிப்ளேஷன் பண்ணால் 50 வருதா. 50 தான் ஆன்சர்.
அடுத்தது 10வது கொஷின் பாருங்கள். ஒரு தொடர் வரிசை கொடுத்துறாங்க. இதில் 100வது உறுப்பு என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. செம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏங்கிறது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு உறுப்பு எடுத்து எழுதிக்கலாம். டிங்கிறது எழுதிக்கலாம். T2 மைனஸ் T1 பண்ணிங்கன்னா 7 மைனஸ் 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 2 வருதா. 2 போட்டுக்கு நம்மக்கிட்ட 100வது உறுப்பு என்னன்னு கேட்டுக்கிறேன். T100 தெரியல. அது எப்படி எழுதலாம்? A + 99Dன்ட்டு எழுதலாமல் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏவோட வேல்யூ என்ன 5 + 99 இன்ட்டு டியோட வேல்யூ என்ன 2வா. 99 இன்ட்டு மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். 198 வருதா போட்டுக்கிங்க. இப்போ 2 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் 203 வருதா. 203 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். ஒரு தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க. அதில் கடைசி உறுப்பும் கொடுத்துட்டாங்க. இந்த தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஏ தெரியும், நம்மளுக்கு டி தெரியும், எல் தெரியும். எல் தெரிஞ்சு நம்மக்கிட்ட என் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா? L - A/D + 1 ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் வாங்க. A = 201, D = மைனஸ் பண்ணுங்கள். செகண்ட் டைம்லேருந்து ஃபஸ்ட் டைம் மைனஸ் பண்ணால் 7 வருது. எல்லோட வேல்யூ அங்கே கொடுத்துட்டாங்க. லாஸ்ட்டு எடுத்து எழுதிங்க. என் தான் கேட்டுக்கிறாங்க. N = L - D + 1. எல்லோட வேல்யூ 369 - 201/7 + 1. மைனஸ் பண்ணுங்கள். 168/7 வருதா. +1 கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் 24 + 1 வருது. ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 25 வருதா. என்னோட வேல்யூ 25. அடுத்த சம் சால்வ் பண்ணலாம். இந்த கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 20 மல்டிபிள்ஸ் ஆஃப் 15. 15 டேபிளில் ஸ்டார்ட் ஆகி 15 × 20 வரைக்கும் இருக்கிறது எழுதிட்டு அதில் வந்து எத்தனை உறுப்புகளின் கூடுதல் எஸ்என்னோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க. வாங்க சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பாருங்கள். 15 டேபிளில் 15ல் ஸ்டார்ட் ஆகுது. 15 × 20 மல்டிப்ளேஷன் பண்ணால் 300 வருது. அது வரைக்கும் நம்மளுக்கு எல் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா லாஸ்ட் உறுப்புங்கிறது எது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஏங்கிறது 15. டி = டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாலே 15 தான் வரும். என்கிறது எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. 20 டைம் சொல்லிட்டாங்க. அதனால் எஸ்என் ஃபார்முலா நம்ம செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு n/2 × 2a + n - 1t வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறதா இருக்குது. அதனால் சிம்பிளாக n/2 × a + l அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்னோட வேல்யூ என்ன 20யா. 20/2 இன்ட்டு அடுத்து ஏவோட வேல்யூ என்ன 15 15 + எல்லோட வேல்யூ என்ன 300. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 315 வருதா போட்டுக்கோங்க. இன்ட்டு 10 மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். மல்டிப்ளேஷன் பண்ணால் 3150 வருதா. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் சால்வ் பண்ணலாம். 13 சம் பாருங்கள். ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. எத்தனை உறுப்புகளின் கூடுதல் வந்து 1800 இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து n டைம் கண்டுபிடிக்கணும். எத்தனை நம்பர் அந்த சீரீஸில் இருக்குதுன்னு சொல்லி வாங்க சால்வ் பண்ணலாம். நம்மளுக்கு எஸ்என் ஃபார்முலா தெரியும். ஃபஸ்ட்டு கொடுத்ததெல்லாம் எழுதிக்கிங்க. எஸ்என் = 1800. ஏ வந்து 6 அதே டி டிஃப்ரென்ஸ் வந்து 6 எஸ்என் = n/2 × 2a + n - 1 × d அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்கிறது தெரியாது. n/2 அப்படியே வச்சுங்க. 2 × ஏவோட வேல்யூ என்ன 6 6 + n - 1 × டியோட வேல்யூ 6 போட்டுங்க. S1 வேல்யூயோட இங்கே போட்டுங்க. இந்த 2 இங்கே டிவைட்ல இருக்குது. இந்த சைடு போனால் மல்டிப்ளேஷன் பண்ணி இங்கே போட்டுங்க. = n × 2 × 6 மல்டிப்ளேஷன் பண்ணால் 12 + n - 1 × 6 அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த 6 உள்ள மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். 12 + 6n - 6 அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எண்ணை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 12n + 6n² - 6n. அடுத்தது -6n மிச்சம் இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு வந்துக்குங்க. +6n² + 6n - 360. இங்கே வந்து 12 + 12nலேருந்து -6n மைனஸ் பண்ணிங்கன்னா +6n கிடைக்குமா. இந்த சீரீஸ் கொண்டு வந்தோடனே இதில் எல்லாத்துலேயும் 6 பொதுவாக வெளியே எடுக்கலாமா. பொது வெளியே எடுத்து n² + n - 600 வருதா = 0. இந்த 6 இன்டூவில் இருக்குது. இங்கே போயிடுச்சுன்னா டிவிஷனில் போய் பண்ணிங்கனாலே 0 தான் வரும். நம்மளுக்கு ஒரு சீரீஸ் n² + n - 600 கிடைக்குமா. நம்மளுக்கு மல்டிப்ளேஷன் பண்ணால் -600 ஆட் பண்ணால் +1 வரும்னா அந்த சீரீஸ் 25 × 24 தான் அந்த ஃபேக்டர். அது எப்படி எழுதுனா x + 25 × x - 24 = 0. நம்மளுக்கு மைனஸில் வர வேல்யூ நான் விட்டுட்டேன். ப்ளஸில் வரதை மட்டும் எடுத்துக்கங்க. x - 24 = 0க்கு ஈக்குவேட் பண்ணால் x = 24 வருதா. அந்த சீரீஸில் எவ்வளோ நம்பர் இருக்குன்னா 24 நம்பர் இருக்குதுன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். இங்கே n + 25 × n - 24 = 0 தான் போடணும். n = 24 வரும். நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். எப்படி எடுத்தாலும் ஓகே. உங்களுக்கு குழப்பாமல் போட்டிங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் 14வது கொஷின் பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு வித்தியாசம் காணுங்க. இந்த கொஷின் எல்லோரும் போட்டுருவீங்க. வாங்க ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த சீரீஸ் எழுதிட்டேன். இதில் வந்து ஏங்கிறது என்ன ஃபஸ்ட் உறுப்பு ஏன்னா எழுதியாச்சு. டிங்கிறது என்ன செகண்ட் உறுப்புலேருந்து ஃபஸ்ட் டைம் மைனஸ் பண்ணுங்கள். செகண்ட் டைம் என்ன 2 - 5 மைனஸ் பண்ணிங்கன்னா -3 வருது. முதல் உறுப்பு என்ன 5. அடுத்தது பொது வித்தியாசம் என்ன -3. அவ்வளோதான் சம். இந்த கொஷின் பாருங்கள். முதல் n இயல் எண்களின் கூடுதல் கொடுத்துட்டாங்க. அதன் கணங்களின் கூடுதல் கேட்டுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை.
முதல் இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா என்ன, n × n+1/2 அதோட வேல்யூ தான் 15 சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க, n × n+1/2 த ஹோல் ஸ்கொயர், கணங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா இது. இது வந்து என்ன பண்ணால் இதோட வேல்யூ வருது பாருங்கள், ஸ்கொயர் பண்ணால் இதோட வேல்யூ வருமா, இதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்கொயர் தான் இருக்குது. அதனால் இந்த வேல்யூ வந்து ஸ்கொயர் பண்ணிங்க. ஸ்கொயர் பண்ணிங்கன்னு என்ன வருது, 225 வருது. 225 தான் ஆன்சர். இவ்வளோ செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணல. இதே போல் வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச்க்கான ஆன்சர் கீ வரை நீங்கள் எல்லோரும் மறக்காமல் டெஸ்ட்டு நல்லா பண்ணுங்கள். நீங்கள் டெஸ்ட்டு நீட்டாக பண்ணிங்கன்னா 25 out of 25 ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு கஷ்டம் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.